உயரமான மரங்களுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு பசுமையான காட்டில் பறவைகளின் துடிப்பான சமூகம் செழித்து வளர்ந்தது. அவர்களின் இறகுகள் வானவில்லின் ஒவ்வொரு நிறத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு, அவர்கள் கருணையுடனும் மகிழ்ச்சியுடனும் விதானத்தின் வழியாக நடனமாடினர். விடியற்காலையில் பறவைகளின் மெல்லிசை தாளங்கள் காடு முழுவதும் எதிரொலித்தது. ஒரு புதிய நாளின் தொடக்கத்தை குறிக்கிறது. முதல் ஒளியுடன் அவர்கள் தங்கள் அன்றாட வழக்கங்களைத் தொடங்கினர். சிலர் ஜூஷி பழங்களைத் தேடி பறந்தனர், மற்றவர்கள் பூச்சிகள் மற்றும் விதைகளுக்காக காற்றின் தரையைத் தேடினர். அவற்றில் பெல்லா, நகைகளின் அடுக்கைப் போல மின்னும் வால் கொண்ட ஒரு அற்புதமான மயில் இருந்தது. ஒவ்வொரு சூரிய உதயத்தையும் அவள் தனது அற்புதமான இறகுகளின் அழகான காட்சியுடன் வாழ்த்தினாள். அவளுடைய அழகைக் கண்ட அனைவரின் இதயங்களையும் கவர்ந்தாள். பெல்லாவின் நாட்கள் ஆய்வு மற்றும் சாகசத்தால் நிரப்பப்பட்டன. அவள் வானத்தில் பறந்து பறக்கும் சுதந்திரத்தில் மகிழ்ந்தாள், மேலும் உயரமான கிளைகளில் அமர்ந்து சூடான சூரிய ஒளியில் மூழ்கினாள். அவளுடன் ஆலிவர் கிளி போன்ற நண்பர்கள் இருந்தனர். அவரது நகைச்சுவையான கருத்துக்களுக்கு பெயர் பெற்றவர் மற்றும் லூனா தி ஹம்மிங் பேர்ட். அதன் மென்மையான இறக்கைகள் கண்ணால் பார்க்க முடியாத வேகத்தில் படபடத்தன. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் வானத்தை வரைந்தபோது பறவைகள் தங்கள் கூடுகளுக்குத் திரும்பி பசுமையாக கூடுகட்டின. அவர்கள் தங்கள் அன்றைய சுரண்டல்களைப் பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் குரல்களின் இனிமையான சிம்பொனியால் காடு நிரம்பும் வரை கிண்டல் செய்து பாடினர். மின்னும் நட்சத்திரங்கள் மற்றும் நிலவின் கண்காணிப்பு பார்வையின் கீழ் பறவைகள் தூக்கத்திற்குச் சென்றன. நாளை தங்களுக்கு காத்திருக்கும் புதிய சாகசங்களை கனவு கண்டன. அவர்களின் துடிப்பான உலகில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை, காதல் மற்றும் இயற்கையின் எல்லையற்ற அதிசயங்களின் கொண்டாட்டமாக இருந்தது.